ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி திருவையாறு அல்வா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானது பார்த்துடலாம். நான் இந்த கப்பில், குட்டி கப்பில் ஒரு 2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி குழைய வேக வச்சுட்டுருங்க. குக்கரில் 2 விசில் போட்டால் போதும். இது நல்லா வெந்துருச்சு. இதை ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு 10 முந்திரி பருப்பு 2 ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, மிக்ஸி ஜாரில் அந்த பாசிப்பருப்பை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. 2 ஸ்பூன் நெய்யோடு இன்னொரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதே கப்பில் 2 கப் சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். சர்க்கரை கரையணும். திருப்பி 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. ஒரு 6 ஸ்பூன் நெய், அதுக்கு மேலே தேவை கிடையாதுங்க. போட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு போட்டால் தான் கொஞ்சம் கலராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டு நல்லா கலந்துட்டேங்க. கலந்து விட்டுட்டு இந்த வறுத்து வச்சுருக்கு, நெய்யில் வறுத்து வச்சுருக்கு முந்திரி பருப்பு போட்டு கிளறி இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அருமையான திருவையாறு அல்வா ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.